இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் பலரின் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தனக்கு அமையப்போகும் வாழ்க்கை துணை தோற்றப்பொலிவுடன், அழகுடன், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பணம் நிறையா இருக்கணும், நல்ல அன்பானவங்களா இருக்கணும், அக்கறை, பார்த்து கொள்ளுதல்ன்ற குணநலன் இருக்கணும், அறிவு இருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சாமி மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கணும். இதெல்லாம் அமையணும், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தான் கூட வாழ போகிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கணும், நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு ஒருத்தர் எதிர்பார்க்கிறது நினைக்கிறதுல என்ன தவறு இருக்குது? இன்றைக்கி கருத்துக்கள் அப்படின்னா பலர் பல முரணான கருத்துக்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அன்பு இருக்கிற இடத்துல பணம் இருக்காது, பணம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. அறிவு இருந்துச்சு அப்படின்னா அவங்க பார்த்துக்க மாட்டாங்க, அக்கறை காட்ட மாட்டாங்க. அடுத்து உடல் அப்படின்னும் போதில் அழகுன்றது இறுதி வரைக்கும் கூட வராது. இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். சாமி கும்பிட்ற பழக்கம் உள்ளவங்க குடும்பத்தில் அதிகமாக ஒட்டி இருக்க மாட்டாங்க. இந்த போல் எவ்வளவோ முரணான கருத்துக்கள் இருக்குது. அவங்கெல்லாம் பிரம்மாக்கள். அந்த மாதிரி கருத்துக்களை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் தன்னம்பிக்கையோட, உறுதியோட, நமக்கு இப்படிலாம் வாழ்க்கை அமையணும், இப்படிலாம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த இறை அருள், அந்த இறைவன் ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு அதை அமைச்சு கொடுப்பாரு. அதை தக்க வச்சுக்கிறது இறுதி வரை அப்படின்றது கூட சாத்தியம். உதாரணத்துக்கு சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சோஃபாவோ இல்லை கட்டிலோ பீரோவோ அடுப்படியில் உள்ள சில பொருட்கள், அது அடுப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கிரைண்டர், மிக்சி, இல்லை வேறு சில பொருட்கள், இன்னும் சில எலக்ட்ரானிக் பொருட்கள், இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்து பார்த்து வாங்கின பொருட்கள் பல வருடங்கள் ஆகியும் ஜொலிக்கும். அவங்க வீட்டுக்கு வர்றவங்க சில பேர் கூட கேட்கலாம், இது என்ன இப்போ வாங்கினதா, ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு கேட்கும்போதில், இல்லை இது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுன்னு அவங்க அசால்ட்டாக சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் ஏன் ஜொலிக்குதுன்னு பார்த்தா, அதை அவங்க கவனிச்சுக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது. அப்போ ஒரு பொருளையே இந்த அளவுக்கு கவனித்து மெயின்டைன் பண்ணி அதை நல்லா தக்க வச்சுக்க முடியுது அப்படின்னா, இப்படி கிடைச்ச விஷயங்களையும் தக்க வச்சுக்க முடியும். உடல் ஆரோக்கியம், தோற்றப்பொலிவு, அழகு அப்படின்னும் போதில் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலமாக அதை இறுதி வரைக்கும் தக்க வச்சுக்க முடியும். என்றும் 16 அப்படின்னு கூட வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்து அன்பு அப்படின்றது சினிமாவில் வர்றதோ கதை புக்கில் படிக்கிறதோ அல்ல. அதை தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான அன்பு என்ன அப்படின்னு புரிந்து, அந்த புரிதலோடு அந்த உண்மையான அன்பை தன்னோட வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் கொண்டு போகிறது. அடுத்து அறிவு அப்படின்ற திறமை இருக்குது. அப்போ அதை பயன்படுத்தி பணத்தை பலவாறு பெருக்கி தன்னோட தேவைகளுக்கு பயன்படுத்தி, இன்னும் கொஞ்சம் நல்ல மனம் இருக்குது அப்படின்னா பிறர் தேவைகளுக்கும் கொடுத்து உதவ முடிஞ்சால் அதையும் செய்து அந்த பணத்தை மேலும் மேலும் பெருக்கி தேவைகளை நிறைவேற்றி இது போல விஷயங்கள்லாம் செய்து இறுதி வரைக்கும் இதையும் நிலைத்து கொண்டு போக முடியும். அடுத்து அக்கறை, பார்த்து கொள்ளுதல் அப்படின்ற பட்சத்தில் பெரும்பாலும் ஒருத்தருக்கு முடியலைன்னா பார்த்துக்கிறது தான் அக்கறை, பார்த்துக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன தலைவலி, காய்ச்சல் அப்படின்னும் போதில் அன்பின் வெளிப்பாடு வார்த்தைகளாக அப்படி வரும். ஆரோக்கியமாக இருக்கும் போதுலேயே அந்த அன்பை, அக்கறையை காமிச்சு அவங்கள இறுதி வரைக்கும் அந்த நிலையில் அழைச்சிட்டு போகிறது அந்த வாழ்க்கையில் அப்படின்றது கண்டிப்பாக முடியக்கூடிய ஒரு செயல் தான். இதெல்லாம் தாண்டி இறை நம்பிக்கை அப்படின்னும் போதில் இந்த விஷயங்களை அழகாக செய்யும் பட்சத்தில் சில இதில் சொல்லுவாங்க இல்லையா, இறைவன் உங்களை தேடி வருவார், நீங்கள் இறைவனை தேடி போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் சரியாக நடந்துகிட்ருக்கிற பட்சத்தில் அந்த இறைவனே நம்மளை தேடி வர்ற ஒரு சூழ்நிலை கூட உருவாக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நம்ம பண்ணுறது கடவுளை கும்பிடுறதுக்கு சமமான ஒரு விஷயம். அப்போது முரணான கருத்துக்கள் சொல்லி பல பிரம்மாக்கள் பல விஷயங்களை உருவாக்குறாங்க அப்படின்னா, நமக்கு தேவையான விஷயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ஒரு சரியான வாழ்க்கை முறையை வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது இறைவனால் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸு அப்படின்னு கூட சொல்லலாம். தேவைப்படுறவங்க முயற்சித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.